அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ இந்த தம்ப்லைன் பார்த்தோனே நீங்க ஷாக் ஆயிருப்பீங்க. இந்த கேன்சல் டிஆர்பி எக்ஸாமு கேன்சல் அப்படின்னு சொல்லி தம்ப்லைன் பார்த்தோனே ஷாக் ஆயிருப்பீங்க. இதே மாரி சில நண்பர்கள் என்ன பண்றாங்கன்னா, யாரெல்லாம் பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களோ, அவங்க கிட்ட நெகட்டிவா இந்த மாரி சொல்லிட்டு இருக்காங்க. பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிருவாங்க. எக்ஸாம் கேன்சல் பண்ணிருவாங்க. எக்ஸாம் நடத்த மாட்டாங்க. எக்ஸாம் நடத்தினாலும் ரிசல்ட் ஒழுங்கா போட மாட்டாங்க. ஏன்னா டிஎன் செட் ரிசல்ட் அதே மாரி தான். ஆ இதுவரைக்கும் டிஎன் செட் ரிசல்ட் விடவே இல்ல. எக்ஸாம் நடந்து 4 மாசம் ஆகுது. ஸோ இதெல்லாம் நம்ம படிக்கிறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சில நண்பர்கள், யாரெல்லாம் நண்பர்கள் படிச்சுட்டு இருக்காங்களோ, அந்த நண்பர்கள டிமோட்டிவேட் பண்றாங்க. இந்த மாரி பேசுறாங்க. இந்த மாரி பேசுறனால நம்ம படிக்கிறவங்கள என்ன ஆகும்னா டிமோட்டிவேட் ஆகுறாங்க. ஸோ தயவு செய்து அந்த மாரி டிமோட்டிவேட் ஆவாதீங்க. ஸோ இப்ப டிஆர்பி பார்த்தீங்கன்னா, என்னதான் சில எக்ஸாம்ஸ் கேன்சல் பண்ணா கூட, என்னதான் சில எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் டிலே பண்ணா கூட, ஆனா அந்த ரிசல்ட் டிலே தான் ஆகும் தவிர, கரெக்ட்டா ரிசல்ட் வந்துரும். போஸ்டிங்கும் போட்டுருவாங்க. ஸோ இதுதான் டிஆர்பி. டிஆர்பி பொறுத்தவரைக்கும் நோட்டிஃபிகேஷன் விட்டாங்கன்னா, கண்டிப்பா அந்த டேட்ல எக்ஸாம் வைக்க தான் பார்ப்பாங்க. ஆனா முக்கியமா பிஜிடிஆர்பி பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அசிஸ்டன்ட் புரொஃபசர் கேன்சல் பண்ண மாரி பிஜிடிஆர்பி கேன்சல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பள்ளி கல்வித்துறையில பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஃபுல்லா பள்ளிகள் இருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லா ஆசிரியர்கள் தேவைப்படுறது இருக்கு. ஏன்னா வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா, ஆசிரியர்கள் ஆ ரிட்டயர் ஆயிட்டே தான் இருக்காங்க. ஸோ பல ஆசிரியர்கள் ரிட்டயர் ஆகுறாங்க. ஸோ அந்த ரிட்டயர் ஆகுறனால, பல ஆசிரியர்கள் என்ன பண்ணணும்னா தேவைப்படுது. ஏன்னா மாணவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமா இருக்கு. இப்போ ஒரு பள்ளியில ஆசிரியர் இல்லன்னா, அது கரெக்ட்டா என்ன ஆயிருதுன்னா, மீடியால ஃபிளாஷ் ஆயிருது. இப்ப நீங்க சமீபத்தில கூட பார்த்துருப்பீங்க. சில பள்ளியில ஆசிரியர்கள் இல்ல, தலைமை ஆசிரியர்கள் இல்ல அப்படின்னு சொல்லி மீடியால பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா அத ஃபிளாஷ் பண்ணிடுறாங்க. ஸோ இத கவர்ன்மெண்ட் தான் என்ன பண்ணணும்னா, இது ஒரு கவர்ன்மெண்ட்க்கு தான் பின்னடைவா இருக்கு. ஸோ அதனால பிஜிடிஆர்பி எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் எப்பவுமே கேன்சலேஷன் அப்படின்னு சொல்லி அத யூஸ் பண்ணவே மாட்டாங்க. கேன்சல் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா 2022 பிஜிடிஆர்பியும் அதே மாரி தான் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அ நெறைய நோட்டிஃபிகேஷன் வந்தோனே நெறைய கேஸ் போட்டாங்க. ஏன் இதுக்கு தமிழ்ல க தமிழ் வைக்கல எக்ஸாம் ஏன் இதுக்கு தமிழ் எக்ஸாம் இல்ல? தமிழ் எக்ஸாம் வைங்க இதுக்கு. மத்த இதுக்கெல்லாம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குல்ல. ஏன் இந்த நோட்டிஃபிகேஷன் மட்டும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கேஸ் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷன கேன்சல் பண்ண சொல்லியிருந்தாங்க. வேக்கன்சி இன்கிரீஸ் பண்ண சொல்லி கேஸ் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாரிலாம் நெறைய கேஸ் நடந்திருந்தா கூட, அப்போ கூட டிஆர்பி என்ன பண்ணீங்கன்னா, கரெக்ட்டா ப்ராப்பரா எக்ஸாம் நடத்துனாங்க. ஸோ அந்த ப்ராப்பரான எக்ஸாம் நடத்துனதுக்கு அப்புறமா, ஆன்ஸர் கீ சரியில்ல அப்படின்னு சொல்லி பல கேஸ் போட்டாங்க. ஸோ சில கொஸ்டின் பேப்பரே சரியில்லன்னு சொல்லி பல கேஸ் போட்டாங்க. ஸோ அதுக்கெல்லாம் டிஆர்பி பார்த்தீங்கன்னா, எதுவுமே அது பாதர் பண்ணாம, டிஆர்பி பார்த்தீங்கன்னா ரிசல்ட் போட்டாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணாங்க. அதேமாரி போஸ்டிங் போட்டாங்க. இப்போ நம்ம எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, 3 வருடம் ஆயிடுச்சு. வேலைக்கு வந்துட்டோம். ஆனாலும் கேஸ் சில கேஸ் பார்த்தீங்கன்னா நடந்து தான் இருக்கு. இப்போ கூட 2022 பிஜிடிஆர்பி கேஸ் பார்த்தீங்கன்னா நடந்து தான் இருக்கு. ஆனா நம்ம எல்லாரும் போஸ்டிங்ல இருக்கோம். பள்ளிக்கல்வித்துறை பொறுத்தவரைக்கும் என்னதான் கேஸ் போட்டாலும் மாணவர்களுடைய நலன் பாதிக்கப்படுது. அதனால நம்ம வேலைய டிஆர்பி நம்ம அந்த வேலைய பார்க்குறோம். கேஸ் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருவாங்கன்னா, கோர்ட்லயே ஸ்டே ஆர்டர் வாங்குவாங்க. ஸோ இந்த மாரியெல்லாம் பண்ணி தான் கண்டிப்பா நமக்கு எக்ஸாம் நடத்திருவாங்க. போஸ்டிங்கும் போட்டுருவாங்க. ஸோ அதனால நீங்க இந்த மாரி சில நண்பர்கள் இந்த மாரி சொல்றதுனால, நீங்க டிமோட்டிவேட் ஆக வேணாம். இந்த மாரி டிஎன் செட் எக்ஸாம் ரிசல்ட் வரல. காலேஜ் டிஆர்பி இந்த மாரி தான் நோட்டிஃபிகேஷன் விட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, கேன்சல் பண்ணிட்டாங்க. அது கேன்சலா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. இப்போ வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் மட்டும் விட்டுருக்காங்க. ஆனா இப்போ என்ன நிலைமையிலன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாரி டிமோட்டிவேட் பண்றாங்க. நீங்க டிமோட்டிவேட் ஆகாதீங்க. இதுதான் நம்மளுடைய கடைசி வாய்ப்பு. இந்த வாய்ப்பு நீங்க தவற விட்டீங்கன்னா, கண்டிப்பா நம்மளால இன்னொரு வாட்டி இந்த மாரி பல்க் வேக்கன்சி நமக்கு வராது. 1996 வேக்கன்சி பார்த்தீங்கன்னா, நமக்கு இதுக்கப்புறமா நமக்கு வராது. ஸோ அதனால இதுதான் நம்மளுடைய கடைசி வாய்ப்பு அப்படின்னு சொல்லி நீங்க படிங்க. கண்டிப்பா நமக்கு வெற்றி நிச்சயம். ஸோ அதனால யார் என்ன சொன்னாலும் நீங்க டிமோட்டிவேட் ஆகாதீங்க. நம்ம வேலை படிக்கிற வேலை. காலையில 2 மணி நேரம், ஈவினிங் 2 மணி நேரம். வேலைக்கு யாரெல்லாம் போறீங்களோ, அவங்க இந்த ஷெட்யூல் யூஸ் பண்ணலாம். வேலைக்கு போகாம உட்காந்து படிக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, டெய்லி 8 ஹவர்ஸ், 4 ஹவர்ஸ், 4 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லி நடுவுல பிரேக் விட்டு, நீங்க பாட்டுக்கு படிக்க ஆரம்பிச்சிடலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா நமக்கு இந்த டைம்ல நமக்கு கண்டிப்பா வேலை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஸோ அதனால நம்ம வேலை வாங்குறதுக்கு நிறைய படிங்க. யார் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க. ஸோ நம்மளுடைய எஃபெக்ட் நம்ம போடுவோம். மற்றதெல்லாம் வேற. சரியா? நம்மளுடைய எஃபெக்ட் நம்ம எவ்வளோ பெஸ்ட்டாக எக்ஸாம் கொடுக்க முடியும் அந்த மாதிரி பெஸ்ட்டாக போடுங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டு சிவிக்கு போயிட்டு ரிஜெக்ட் ஆகிறவங்கள நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா 500 போஸ்டிங் இருக்கும். ஆனால் சிவி கூப்பிட்றவங்க 1500 பேர் கூப்பிடுவாங்க. 1000 பேர் டிஆர்பி ரிஜெக்ட் பண்ணும். அந்த 1000 பேர்ல நம்ம வந்துடக்கூடாது. ஸோ அந்த 1000 பேர்ல நம்ம வந்துடக்கூடாதுன்னா நம்ம நல்லா படிக்கணும். நம்ம டாப் ரேங்க் வாங்கணும். நம்ம டாப் மார்க் வாங்கினாதான் நம்மளால பயம் இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியும். நம்மளை தாண்டி தான் மற்றவங்க போஸ்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை நமக்கு வரும். ஸோ அப்போதான் நம்மளால நம்ம படிக்க தான் நமக்கு அதிகமாக கான்ஃபிடன்ஸ் அதிகமாக உருவாக்கிட்டே இருக்கும். நீங்க வேணா படிச்சு பாருங்களேன். நல்லா படிச்சு ஒரு டெஸ்ட் எழுதி பாருங்களேன். அப்போதான் உங்களுக்கு என்ன ஆகும்னா கான்ஃபிடன்ஸ் உருவாக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால நீங்க எல்லாரும் நல்லா படிங்க. ஸோ இந்த எக்ஸாம் யார் என்ன டிமோட்டிவேட் பண்ணாலும் நம்பாதீங்க. எக்ஸாம் கண்டிப்பா வைப்பாங்க. ரிசல்ட் கண்டிப்பா போடுவாங்க. போஸ்டிங் கண்டிப்பா போட்டு தீருவாங்க. ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.